துறை மகள சக்கதேவி அம்மா 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 துறை மகள சக்கதேவி அம்மா அந்த
அந்த
அந்த பரம இருக்கின்ற பொழுது என்னுடைய அண்ணன் வாருங்கள் தம்பி என்று அழைத்திருக்கிறார். என்னுடைய அண்ணனை சென்று பார்த்து வருகிறேன். என்னுடைய அண்ணனை பார்த்து வருகிறேன். ஆமா போலாமா? போலாம் போலாம். அத்தக்கு ஒரு தொண்டுறா ஏட்டு நேடு சல்புல்ட்ட விடணும். என்னுடைய அண்ணன் என்று அண்ணனை பார்க்க வந்தான். ஆண்டு வெளியா சுத்திவா. எனது தம்பி எதிர்பார்த்து நிற்கின்றேன் கட்டபொம்மா. நான் தான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் கட்டபொம்மா. என்னுடைய அண்ணர் பாருங்கள் தம்பி என்று அழைத்திருக்கிறார். அழைத்த காரணம் என்னவென்று அறிந்து வருகிறேன். அண்ணா, சற்று நேரத்துக்கு முன்பதாக அருமை அண்ணா ஆண்டுவேல் அண்ணா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பு காணிக்க வழங்கியுள்ளார். அண்டவர் குடும்பம் தேவி ஜக்கம்மா அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, இத கொஞ்சம் வை. பழனியப்பண்ணா அவர்கள் எனக்காக 20 ரூபாயும் அன்பு காணிக்க வழங்கியுள்ளார். ஆண்டவர் குடும்பம் தேவி ஜக்கம்மா அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ 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 ஹலோ
உங்கள் பதப்படித்ததே என் பிறவி படியனாருமே உமத்துறை அண்ணா படியனாருமே உமத்துறை இதான் பரசரணமோ செய்ததினால் எனது நம்பி இதன் பாரசரணமோ செய்ததினால் பலர் செல்வம் வந்திருப்பிட்டும் பலர் செல்வமாய் வந்திருப்பேன் சுற்றிய வந்துமே உங்களை சுற்றிய வந்துமே அடிகளித்தேன் சுந்தர பாண்டியன் தன்னமன்னா சுந்தர பாண்டியன் தன்னமன்னா செமன வாழ்வாயே எனது நம்பி நிராட்சமாய் வாழ்வாயே எனது நம்பி செல்வனாலுமே திருவையினால் அந்த செந்தூரில் திருவையினாய் என்னை அழைத்திட்ட விகரம் என்ன எனக்கறியவே சொல்ல வேண்டும் அண்ணா எனக்கறியவே சொல்ல வேண்டாம் அழைத்த விவரா என்னவென்று எனது நம்பி அன்புடன் சொல்கிறேன் கேளுமடா தம்பி அன்புடன் சொல்கிறேன் கேளுமடா அண்ணா தம்பி உமத்துறை உங்களுடைய பாதார வெண்டங்களுக்கு கோடான கோடி மலர்களை வைத்து மலர்கிறேன் உம்மத்துறை பாண்டியன் ஆகட்டும் தம்பி நமது தேவி ஜக்கம் அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பீர் அண்ணா தம்பி அந்த புறமாக இருக்கின்ற பொழுது பாருங்க தம்பி என்று அழைத்த காரணம் ஏன் அழைத்தீர்கள் எதற்காக அழைத்தீர்கள் தம்பி உம்மத்துறை பாண்டியா தாங்களை அழைத்த விவரம் என்னவென்றால் நம்மளுடைய பாபா பட்டத்து நாயக்கர் தெரிவித்த பிரகாரம் நம்மளுடைய மதியில் சேர்ந்த மந்திரியானவன் 40 தினங்கள் முடிந்தவுடனே நமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அன்னவன் வந்ததும் வராததுமாக அண்ணவனுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு 5 வயது பாலகனுக்கு காதுகுத்து திருமண விழா நடத்த வேண்டும். சரி, என்னிடத்திலே நெல் வேண்டும், பொன் பொருள் அனைத்து வேண்டும் என்று கேட்டாரா? ஆனால் நான் விடுவித்தேன். இருந்த நெற்கள் எல்லாம் எனது மகன் வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளையத்தேவன் திருமணத்திற்கு செலவாகிவிட்டது. இந்த வருடம் இருந்து அடுத்த வருடம் நடத்திக் கொள்வோம் என்று தெரிவித்தேன். ஆனால் மந்திரி அவரை விட்டபடியால் இல்லை சொன்னார். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சரி, அதற்கு அண்ணவன் கூறினார், தாங்கள் கையில் உள்ள பட்டாவலை வாழ்த்தி கொடுத்தால் எங்காவது சென்று கடனுக்கோ வட்டிக்கோ நெல் வாங்கி வருகிறேன் என்று சென்ற அண்ணா தம்பி சொல்கிறாய், எங்காவது சென்று நெல்லை கடனாக வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்றானா? அண்ணா அண்ணவன் என்ன ஓடி வந்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன வார்த்தை? உன்னுடைய அண்ணன் அந்த பாலைக்கோட்டை சென்று 130 பட்ட நிலையம் கொள்ளையடித்து வர சொன்னார் என்று சொன்னார் பாண்டியா. அதை நம்பி நானும் நம்மளுடைய 1000 கம்பளம் 100 பரிமாறன 64 போர்ப்பட வீரர்களை அண்ணவனோடு அனுப்பி வைத்து விட்டேன். அண்ணா தம்பி உத்திரை பாண்டியா, நம்மளுடைய மந்திரி அவர்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பொய்யான வார்த்தைகளை சொல்லி சேர்க்கின்றனர். ஆமா, அதனால் நம்மளுடைய மந்திரி வருகையை சற்று எதிர்பார்த்து மூவரும் ஆலோசிப்போமே. அண்ணா பொய்யான வார்த்தைகளை சொல்லி சென்றிருக்கிறார். சரி, இந்த பாண்டியனுக்கு மறுபடிகள் போகிறேன் ஒயில் கொட்டாலும் மேலை ஒயில் கொட்டாலும் மேலே சென்றதும் மந்திரி பார்த்தவனின் வாழ்முடியின் ஆகட்டும் தம்பி. அப்படி என்றால் நமது மந்திரி அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தவுடனே அது சீக்கிரமாக அழைப்பு கொடுக்கின்றேன். அது சீக்கிரமாக தாங்கள் ஓடி வர வேண்டும் தம்பி, ஓடி வர வேண்டும். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஊர் கவுண்டர் அண்ணன் அவர்கள் எனக்கு 50 ரூபாயும் என்னுடைய அண்ணருக்கு 50 ரூபாயும் அன்பளிப்பாக அள்ளி வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவர் குடும்பம் பட்டி பெருகி பால்பான பொங்கி அன்னவர் எந்த முகம் போனாலும் தங்க முகம் சோறாமல் நோய் நோடி என்று 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அன்புள் விளங்கிய அருமை அண்ணா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி, நன்றிகள் வணக்கம்.
உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிவசக்தி ஆடியோஸ் உரிமையாளர் அண்ணன் செல்வன் அண்ணன் அவர்கள் எனக்கு 50 ரூபாயும் என்னுடைய அண்ணனுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அள்ளி வருகின்றார்கள். அன்னவர் குடும்பம் அனைத்து தெய்வங்களில் அனுபவித்து பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வருகிறோம். நன்றி, நன்றிகள், வணக்கம். அன்பு விளங்கிய அண்ணா அவர்களுக்கு தேவி ஜக்கா அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மைத்துனர் ஆறுமுகம் மைத்துனர் அவர்கள் எனக்காக 50 செல்வங்களை அன்பளிப்பாக அள்ளி வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவருக்கு அனைத்து தெய்வங்களில் அனுபவித்து பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வழிபடுகிறோம். நன்றி, நன்றிகள், வணக்கம். தம்பி ஊமத்துறை பாண்டியா, நமது மந்திரி அவர்கள் நம்மளுடைய பாஞ்சால பரிசு கோட்டைக்கு வந்தவுடனே அழைப்பு கொடுக்கின்றேன். அது சீக்கிரமாக ஓடி வர வேண்டும். வருகிறேன் அண்ணா. ஆகட்டும். மந்திரி எதிர்பார்த்து வருகிறேன். கோயிலுக்குட்டார மேல சென்று வருகிறேன். என்னுடைய அண்ணன் பொய் வார்த்தையும் என்னிடம் பொய் வார்த்தையும் சொல்லி சென்றிருக்கிறார் மந்திரிவன். ஏன் அப்படி சொன்னார் என்று புரியவில்லை. மந்திரி அவர்களே, இதோ வருகிறேன் என்று உன்னை பார்த்தவுடன் வருகிறேன். என்னிடமா பொய் சொல்லி சென்றாய்? இதோ வருகிறேன் உயிர் கொண்டார் மேலே.